யூரோப் ட்ரிப்னாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பேங்க் பேலன்ஸை மொத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு தான் போகணுங்கிற பயம் இருக்கா? இனி அந்த கவலையே வேணாங்க. அதிசயமணி தோழி ஆட்ட முழுங்குச்சாங்கோழிங்கிற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அதுவும் செங்கன் விசா இல்லாமல் சுற்றக்கூடிய 3 ஹிடன் யூரோப் ஜெம்ஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் பேக் பேக்கர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் ₹1,00,000 இந்த கண்ட்ரிஸை நீங்கள் சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வரலாம். அது என்னென்ன கண்ட்ரிஸ்னு தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வெல்கம் டு பேக் பேக்கர் தமிழன். நான் ஐயப்பன், திருவாரூர்லேருந்து. யூரோப்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ஃப்ரான்ஸ், இட்டாலி, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து மாதிரி வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ் தானே. ஆனால் அந்த எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரிஸ்க்கு ஆப்போசிட்டாக ரொம்பவே அஃபோர்டபுளாக, நேச்சுரல் பியூட்டியும் கல்ச்சரும் கொஞ்சம் கூட குறையாமல் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய, ஆனால் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத சவுத் ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸும் இருக்குங்க. அதில் 3 ஹிடன் ஜெம்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸ் தமிழ் யூடியூப் ட்ராவல் விளாகர் ஒரே ஒருத்தர் மட்டும் எப்போவோ விசிட் பண்ணிட்டாருங்க. என்னோட ட்ராவல் இன்ஸ்பிரேஷனும் அவர் தான். அந்த லெஜெண்ட் யாருன்னு நான் வீடியோ எண்ணில் சொல்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கண்ட்ரி அல்பேனியா. இதை ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் த மெடிட்டரேனியன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கண்ட்ரி பல வருஷமாக அவுட் சைடு வேர்ல்டு கூட பெருசாக டச்சில் இல்லாதனால இன்னும் அங்கே இருக்க மவுண்டெயின்ஸ், பீச்சஸ், ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் எல்லாம் பெருசாக பாதிக்கப்படாமல் அப்படியே க்ளீனாக சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை கம்மி பட்ஜெட்டில் கொடுக்கக்கூடிய இந்த கண்ட்ரியை கண்டிப்பாக ஹிடன் ஜெம்னு தான் சொல்லி ஆகணும். அல்பேனியாவில் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் இந்த ஏன்ஷியன்ட் ஆட்டமன் டவுனான ஜிரோகாஸ்டர். இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டோட காபிள் ஸ்டோன் ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் நடக்கும்போது கிடைக்கிற ஹிஸ்டாரிக்கல் வைப் வேறு லெவலில் இருக்கும். அல்பேனியாவில் இருக்க இன்னொரு ஃபேமஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு தான் இந்த பிராட். 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடுன்னு சொல்கிறதுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிற பிளேஸ் தான் இது. ஏன்னா இது சிட்டி ஆஃப் 1000 விண்டோஸ்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இங்கே இருக்க ஓல்டு கேசல்குள்ளார நீங்கள் ஃப்ரீயாகவே போகலாம். இதுதான் ரியல் யூரோப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அல்பேனியாவோட டூரிசமில் ரொம்பவே பூம் ஆகிட்டு வர இன்னொரு பிளேஸ் இந்த ப்ளூ ஐ ஸ்ப்ரிங்ஸ். இந்த டர்க்வைஸ் வாட்டரை பார்த்தே ஆகணும்னு அல்பேனியா போகிற ஒவ்வொரு டூரிஸ்ட்டும் படையெடுத்து போகிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ அழகான பிளேசஸ் இருந்தாலும் அல்பேனியாவில் உங்களோட ஒரு நாள் ஆன்க்ரவுண்ட் பட்ஜெட் ₹3000 ரேஞ்சிலே முடிஞ்சிருங்க. ரொம்பவே சீப்பான ஹாஸ்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மினி பஸ்ஸஸ், ஃபுட்டுக்கு பிரக், ஸ்கராஸ்னு சொல்கிற ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற கிரில்னு எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடச்சிரும். உங்கள்கிட்ட வேலிட் யூகே ஆர் யூஎஸ்ஏ விசா இருந்தால் அல்பேனியாவுக்கு தனியாக எடுக்க தேவையில்லை. அப்படி இல்லைனா விசா காஸ்ட் ஒரு 3000 to 4500 வரும். ஃப்ளைட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து டேரெக்டாக ரவுண்ட் ட்ரிப் போடாமல் சென்னை டு மும்பை ஒரு ரவுண்ட் ட்ரிப்பும், மும்பையிலேருந்து அல்பேனியாவுக்கு இன்னொரு ரவுண்ட் ட்ரிப்பும் போட்டிங்கன்னா ஒரு 10,000 கிட்ட சேவ் பண்ணலாம். ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 50 to 60,000 வரும். ஓவரால் நீங்கள் ஆன் கிரவுண்ட் பட்ஜெட், ஃப்ளைட் டிக்கெட், விசா எல்லாம் சேர்த்து அடிஷ்னலாக பஃபர் அமௌண்ட் சேர்த்தா கூட ₹1,00,000 7 நாள் ட்ரிப்பை தாராளமாக சூப்பராக முடிச்சுட்டு வரலாங்க. இவ்வளோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் இயற்கை அழகு இருக்க இந்த கண்ட்ரியில் டூரிசம் பீக் ஆகி ஓவர் க்ரௌட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது விசிட் பண்ணிடணும். நம்ம லிஸ்ட்டில் 2வதாக பார்க்க போகிற ஹிடன் ஜெம் மாண்டினேக்ரோ. இது ஃபியோர்ட் ஆஃப் தி பால்கன்ஸ்னு சொல்லுவாங்க. கடல் நீர் மெயின்லேண்டோட மலைகளுக்கு நடுவில் வெள்ளம் வந்த மாதிரி அப்படியே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகி நிற்கிறதுக்கு பேர் தாங்க ஃபியோர்ட். நார்வே இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்க்கு எப்படி ஒரு நார்வேவோ அதே மாதிரி தான் பால்கன் கண்ட்ரீஸ்க்கும் இந்த மாண்டினேக்ரோ. இங்கே கடலும் மலையும் சேர்ற அந்த அழகை ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக மறக்கவே மாட்டீங்க. நான் இவ்வளோ பில்டப் கொடுக்குற இந்த ஃபியோர்டோட அழகை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு மாண்டினேக்ரோவில் இருக்க பெஸ்ட்டு ஸ்பாட் தான் இந்த கொட்டோர் ஓல்டு டவுன். நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. வீடியோலேயே இவ்வளோ அழகாக இருக்குது, நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுவும் சன்செட் டைம்லலாம் போனீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஸ்பாட்னு இதை கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. அப்புறம் மாண்டினேக்ரோவில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பீச் ஸ்பாட்னா அது இந்த ஸ்பெட்டி ஸ்டெஃபான் தாங்க. வெறும் பீச்சோட அழகு மட்டும் இல்லை, அங்கே ரொம்பவே பழமையான ஒரு டவுனும் இருக்குது. 600 வருஷம் பழமையானது. அதுவும் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான். தென் பெய்டு அட்ராக்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த ப்ளூ கேவ் போட் டூர். மாண்டினேக்ரோவோட கடல் அழகை அமைதியாக நீங்கள் ரசிக்கணும்னா இதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாதுங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு ₹2,500 ரேஞ்சில் வரும், ஆனால் கண்டிப்பாக ஒர்த்து. தென் ஆன் கிரவுண்ட் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் அல்பேனியா மாதிரி தாங்க. உங்களுக்கு கோஸ்டல் டவுன்ஸ்லேயே சீப்பஸ்ட் ஹாஸ்டல்ஸ்லாம் கிடச்சிரும் ஒரு ₹1,000 ரேஞ்சில். தென் டாக்ஸிலாம் யூஸ் பண்ணாமல் எல்லோ பஸ்லாம் பிடிச்சிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் உங்களுக்கு சிம்பிளாகவே முடிச்சிடலாம். அடுத்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செவாப்பிங்கிற ஐட்டம் சாப்பிடாம உங்களோட மாண்டினேக்ரோ ட்ரிப் கம்ப்ளீட் ஆகாதுங்க. இது கிரில்டு மீட், சாசேஜ் லோக்கல் ஸ்பாட்ஸ்லேயே நல்லா டேஸ்டியாகவும் அஃபோர்டபுளாகவும் கிடைக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஐட்டம் இந்த பெஸ்கவிக்கா. இதை பால்கன் பர்கர்னு சொல்லுவாங்க. இதுவும் கிரில்டு மீட்டில் பண்ணுறது தான். தென் புர்ரக்னு சொல்லப்படுற பேஸ்ட்ரி ஐட்டம் உங்களுக்கு பேக்கரியிலலாம் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே சீப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுட், டிரான்ஸ்போர்ட், ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ஆன் கிரவுண்ட் பட்ஜெட் கண்டிப்பாக ஒரு 3000 ரேஞ்சிலேயே முடிச்சிடலாங்க.
யூகே ஆர் யூஎஸ்ஏ வேலிட் விசா இருந்தால் தனியாக எடுக்க தேவையில்லை. அப்படி இல்லைன்னா விசா சார்ஜ் ஒரு 6,000 கிட்ட வரும். தென் ஃப்ளைட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் அல்பேனியாவுக்கு சொன்ன மாதிரியே சென்னை டு மும்பை ஒரு ரவுண்ட் ட்ரிப், தென் மும்பைலேருந்து மாண்டினேக்ரோ இன்னொரு ரவுண்ட் ட்ரிப் போட்டிங்கன்னா ஒரு 50,000 to 60,000 முடிஞ்சிருங்க. தென் இது எல்லாத்தையும் சேர்த்து பஃபராக ஒரு 10,000 ஆட் பண்ணிங்கன்னா கூட ₹1,00,000 இந்த ட்ரிப்பை சூப்பராக முடிச்சிடலாம். மாண்டினேக்ரோவோட இந்த ரொம்பவே அழகான ஃபியோர்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணலாங்க. உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற ஹிடன் ஜெம் போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா. இதை யூரோப்போட ஹார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் சந்திக்கிற ஒரு யூனிக்கான கல்ச்சர் இவங்களோடது. இதனாலேயே இவங்களோட ஹிஸ்ட்ரி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாகவும் ஆனால் அழகாகவும் இருக்குங்க. ரொம்பவே ஒரு அண்டர் ரேட்டட் கண்ட்ரி இது. இது போஸ்னியா அப்படின்னு எல்லாரும் பார்த்தவொன்னே கண்டுபிடிக்கிற ஒரு ஐகானிக் ஸ்பாட் தான் இந்த மோஸ்டார் ஓல்ட் டவுன் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜும் மொத்த டவுனுமே ஆட்டமன் ஆர்கிடெக்சருக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாங்க. தென் போஸ்னியாவில் மிஸ் பண்ணக்கூடாதே இன்னொரு பிளேஸ்னால் இந்த சரையேவோ. அங்கே இருக்க ஓல்டு பஸாரை ஒரு ரவுண்ட் அடித்து வந்தீங்கன்னா நீங்கள் பழைய உலகத்துக்குள்ளாரே போன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தென் சன்செட் வியூ பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட் இந்த எல்லோ ஃபோர்ட்ரஸ். போஸ்னியாவில் ஆன் கிரவுண்ட் எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் மற்ற 2 கண்ட்ரியை விட கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்குங்க. ஒரு 1,500 ரேஞ்ச் கிட்ட கிடைக்கும். தென் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்க்கு ட்ராம் தான் பெஸ்ட்டு ஆப்ஷன். நீங்கள் வேறு எதுவுமே ட்ரை பண்ண தேவையில்லை. சிட்டி ஃபுல்லாக உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. தென் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் மாண்டினேக்ரோவில் பார்த்த அதே செவாப்பி தாங்க இங்கேயும் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சொகான் டோல்மா, தென் போஸ்னியா காஃபி, பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3,000 to 3,500 ரேஞ்சிலேயே ஆன் கிரவுண்ட் பட்ஜெட் டெய்லி எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக முடிஞ்சிடும். போஸ்னியாவை பொறுத்த வரைக்கும் விசாக்கு இங்கேயும் உங்கள்கிட்ட யூகே ஆர் யூஎஸ்ஏ வேலிட் விசா இருந்தால் தனியாக எடுக்க தேவையில்லை. அப்படி இல்லைன்னா சிங்கிள் என்ட்ரி விசா ஒரு 4,000 வரும். மல்டிபிள் என்ட்ரி விசா ஒரு 6,000 முடிஞ்சிடும். ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு இங்கேயும் நீங்கள் மும்பையிலேருந்து ட்ரை பண்ணால் ஒரு 50,000 to 60,000 முடிஞ்சிருங்க. ஓவரால் கொஞ்சம் அடிஷ்னலாக பஃபர் வச்சா கூட 1,00,000 கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை சூப்பராக முடிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூரோப்போட ஹார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி இந்த போஸ்னியா தாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் தெரிஞ்சுக்க மட்டும் இல்லை, அங்கே இருக்க அழகை ரசிக்கவும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம். அல்பேனியா, மாண்டினேக்ரோ, போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா இந்த 3 ஹிடன் யூரோப் ஜெம்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஃபேமஸ் தமிழ் யூடியூப் ட்ராவல் விளாகர் எப்போவே இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் விசிட் பண்ணிட்டாருன்னு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேக் பேக்கர் குமார் பிரதர் தான். இப்போ அவர் சீசன் 16க்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட வெரி ஃபஸ்ட்டு சீசனே இந்த பால்கன் கண்ட்ரீஸில் தாங்க பண்ணார். இன்னும் நமக்கு பரிச்சயமாகாத இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னும் கம்மி பட்ஜெட்டில் அசால்ட்டாக போயிட்டு வந்துட்டார். 1001 படம் எப்படி ரிலீஸ் ஆனப்போ நம்ம கொண்டாட தவறினமோ அதே மாதிரி தாங்க இவரோட ஃபஸ்ட்டு சீசனும். ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் யூரோப்புக்கு நீங்கள் கம்மி பட்ஜெட்டில் ட்ரிப் பிளான் பண்ணணுன்னா இந்த பால்கன் கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அப்புறம் இந்த செப்டம்பரில் நம்மளோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கசகஸ்தானுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இது வெறும் ட்ராவல் விலாக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஃபிசிக்கல் சேலஞ்சாகவும் இருக்க போகுது. நம்ம ட்ரிப்போட கடைசி நாள் செப்டம்பர் 27 அங்கே நடக்கிற அல்மாட்டி மாரத்தானோட 10K சீரியஸில் நானும் கலந்துக்க போகிறேங்க. எப்போவே இதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனையும் கம்ப்ளீட் பண்ணி அஃபிஷியல் பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்டில் இந்தியன் ஃப்ளாகோட என் நேம் வந்துருச்சுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. விரைவில் சந்திப்போம்.